அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவில் ஒன்றான சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் ஃபயர்மேனுக்கான 1130 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதற்கான அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 16 டிசம்பர் 2024 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதற்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, இப்போது இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் என்ன, இதற்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 31 ஆகஸ்ட் 2024 30 செப்டம்பர் 2024 நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுக்கான அட்மிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 16 டிசம்பர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கான டேட்டா பொறுத்த வரைக்கும் 24 டிசம்பர் 2024 20 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்ததான் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 24 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இராணுவத்தில் மாதிரி இதில் எந்த விதமான பேஜும் கிடையாது, எந்த விதமான மார்க்கும் கிடையாது. நீங்கள் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 24 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இந்த பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கும். பார்ட் சியில் எலமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். பார்ட் டியில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 25 மார்க்ஸுக்கு, அதாவது ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 வினாக்கள் 100 மதிப்பெண்களுக்கு வந்து நடைபெறும். இதற்கான எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 120 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்டும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா சிபிடி மோட்லேயும் நடைபெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேரெக்டான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டுமே அவங்க வந்து ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஒரு கேப்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஸாவை கரெக்டாக அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேட்டில் உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பதிவில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.